ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படலை, ஆண்டவர் ரொம்ப தூரமாக இருக்கிறார் அப்படின்ற எண்ணம், அப்படின்ற யோசனை நம்மளுக்கு அடிக்கடி வரும். ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தை எப்பொழுதும் நம்மளுக்குள்ள வாசம் செய்கிறது. உண்மையாலுமே நம்முடைய சூழ்நிலை நடுவில் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய பக்கத்தில் இருந்து நமக்கு செவி கொடுத்து நம்மை வழி நடத்தி நம்மளுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அவரே கூட இருந்து நம்மை நடத்தி செல்கிறார். இன்றைக்கும் அந்த தேவன் உங்கள் கூட தான் இருக்கிறார். சங்கீதம் 145 அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார், உங்களுக்கு அருகிலே இருக்கிறார், உங்க பக்கத்திலேயே இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். இந்த வார்த்தை 2வது தடவை சொல்லப்பட்டிருக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அஷ்யூரன்ஸ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறார். தேவன் நம்மளுக்கு ஒரு சத்தியமான, உறுதியான ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அருகில் இருக்கிறேன். அதுவும் சாதாரணமாக சொல்லாமல் உண்மையாலுமே மெய்யாகவே என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன்னு சொல்லி 2வது தடவை தேவன் உறுதிப்படுத்தும்படிக்கு அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். ஸோ ஒருவேளை உங்களுடைய மனதில் சில சந்தேகங்கள் எழும்பலாம், பயங்கள் எழும்பலாம். தேவன் நம்ம பக்கத்தில் இல்லை, அவர் கூட இல்லை, நமக்கு எந்த துணையை நம்பி நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம், யோசிச்சு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு முன்பதாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் சவால்களும் மழை போன்ற காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களையும் அவர் அருகிலே அவர் அணைத்து கொள்கிறார், உங்களையும் அவர் பக்கத்தில் அவர் இழுத்து கொள்கிறார். பல நேரங்களில் நம்மளுக்கு பேசுறதுக்கு வார்த்தைகள் இருக்காது, நம்முடைய சத்தம் கூட அதிகமாக வராது, ரொம்ப மெதுவாக பேசக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுக்கு பலன் இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற ஒருவரை நம்ம சத்தமாக கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அருகில் இருக்கிறவங்களை மெதுவாக கூப்பிட்டாலே போதும், அவங்க நம்மளுக்கு செவி கொடுத்து பதிலளிக்கிறது போல தேவனை கூப்பிடும் பொழுது அவர் அருகில் இருக்கிறே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கும் அந்த தேவன் உங்கள் அருகில் இருந்து உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய நெருக்கம், பிரச்சனை, பலவீனம் எதுவாக இருந்தாலும் அவைகளுக்கு செவி கொடுத்து உங்களை விடுதலையாக்கி அவருடைய மகிமையான பிரசன்னத்தையும் வல்லமையும் பார்க்கும்படிக்கு உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல நாளாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.